கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் நிறைவேற்றக்கூடிய, ஒரு முஃமினான மனிதன் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான அமால்களையும், இபாதாத்துகளையும், வணக்க வழிபாடுகளையும் இரண்டு அடிப்படையான பகுதிகளாக குர்ஆன் ஹதீஸினுடைய பெர்ஸ்பெக்டிவில் நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி அல் அமால் அல் வாஜிபா, அல் அமால் அல் ஃபரீதா. ஒரு மனிதன் கட்டாயமாக வாஜிபான முறையில் அவனின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகள், இபாதாத்துகள். அவை தொழுகையோடு தொடர்பான வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், வருடாந்தம் பிடிக்கப்படக்கூடிய நோன்போடு தொடர்பான வாஜிபான கடமையாக இருக்கலாம். ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய செல்வத்தில், பணத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஜகாத்தினுடைய அமலாக இருக்கலாம். ஆயுளில் ஒரு முறை ஒரு மனிதன் அவனின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஃபர்தான ஹஜ் உம்ராவாக இருக்கலாம். மேலும் ஒரு மனிதனின் மூலமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்ச்சைகளோடு தொடர்பான காரியங்களாக இருக்கலாம். எனவே ஒரு முஸ்லிமான மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ கம்பல்சரி அவனின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகளுக்கு அல் அமால் அல் வாஜிபா, அல் அமால் அல் ஃபரீதா என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இரண்டாவது பகுதி அல் அமால் அன் நாஃபிலா, அல் அமால் அல் மஸ்னூனா, அல் அமால் அல் மந்தூபா, அல் அமால் அல் முஸ்தஹப்பா என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய இபாதாத்துகளில், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் பொழுது அவன் மேலதிகமாக அவனின் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களுக்கு அல் அமால் அன் நாஃபிலா என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அது தொழுகைகளோடு தொடர்பான நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம். அவை நோன்போடு தொடர்பான நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம். அவை ஒரு மனிதனுடைய பணத்தோடு, செல்வத்தோடு தொடர்பான நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம். அல்லது ஹஜ் உம்ராவோடு தொடர்பான நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம். எனவே ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகள், இபாதாத்துகளின் பொழுது மேலதிகமாக அவனின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டிய, படக்கூடிய நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களுக்கு அல் அமால் அன் நாஃபிலா என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இரண்டு அடிப்படையான வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியிலையும் புனித இஸ்லாம் மார்க்கம் மகா பெரிய வித்தியாசத்தை, மகா பெரிய வேறுபாட்டினை நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அது மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை போன்று, அது வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை போன்று. கண்ணியமானவர்களே, அல் அமால் வாஜிபா என்றால், ஃபர்தான வாஜிபான கடமைகள் என்றால், ஃபுகஹாக்கள், மார்க்க அறிஞர்கள் இதற்கு டிஃபைன் பண்ணும் பொழுது யுசாபு அலா ஃபாயிலிஹி வ யுஆகபு அலா தாரிகிஹி, ஒரு முஸ்லிமான மனிதன் வாஜிபான ஃபர்தான அமல்களை அவன் நிறைவேற்றும் பொழுது இஸ்லாம், அல்லாஹ் தஆலா அவனுக்கு முழுமையான நன்மைகளை வழங்கப்படுவதோடு, அத்துடன் அந்த வாஜிபான கடமைகளை தக்க காரணம் இன்றி ஒரு முஸ்லிம் விடும் பொழுது அவனுக்கு பாவங்களும் தண்டனைகளும் வழங்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல் அமால் அன் நாஃபிலா என்றால் என்ன?
சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வேறுபாட்டை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அமால் அந்நாஃபிலா என்றால் ஒரு முஸ்லிமான முஃமினான மனிதன் நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தும் பொழுது சுப்ஹானல்லாஹ் யுஸாபு அலா ஃபாயிலிஹி, அவனுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை வாரி வழங்குவதோடு அந்த நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை அவன் வேண்டுமென்று விட்டாலும் கூட வலா யுஆகபு அலா தாரிகிஹி, அவனுக்கு எவ்வித தண்டனைகளும் பாவங்களும் பதிவு செய்யப்பட மாட்டாது. எனவே கண்ணியமானவர்களே, இரண்டு பகுதிகளுக்கு மத்தியிலையும் மகா பெரும் வேறுபாட்டை இஸ்லாம் நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான், அவன் பருவயதை அடைந்த மனிதனாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த பருவயதை அடைந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் அனுமதி கொடுத்த விதிவிலக்கான எக்ஸப்ஷனான நிலைமைகளை தவிர அனைத்து கட்டங்களிலையும் வாஜிபான அமல்களை அவன் நிறைவேற்ற வேண்டும். அதனை விடுவதற்கு இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்தையும் அவனுக்கு வழங்கல்ல. ஆனால் நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறதல்லவா, சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறதல்லவா, ஒரு முஸ்லிமான மனிதன் நஃபிலான வணக்கங்களில் தன்னை ஈடுபடுத்துகிறான், சுன்னத்தான வணக்கங்களில் தன்னை ஈடுபடுத்துகிறான். கண்ணியமானவர்களே, தகர்ருபன் இலல்லாஹி தஆலா, படைத்தவன் அல்லாஹ் தஆலாவினுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தையும் அல்லாஹ்வினுடைய ரிதாவையும் பொருத்தத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக அன்பு நபியுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு இஸ்லாம் இந்த நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு அழகான உதாரணத்தை முன்வைக்கலாம். ஒரு முதலாளி தன்னுடைய பணியாளரை அழைக்கிறார். தன்னுடைய பணியாளரை அழைத்து, நான் உனக்கு ஒரு வேலை தருகிறேன், இந்த வேலையை நீ நிவர்த்தி செய்து தந்தால் உனக்கு நான் இவ்வளவு ஊதியம் தருவேன், உனக்கு நான் இவ்வளவு சம்பளம் தருவேன். கண்ணியமானவர்களே, அந்த பணியாளன் தன்னுடைய எஜமானர் முதலாளி கொடுத்த அந்த பணியை சிறப்பாக அழகாக நிறைவேற்ற முடிக்கிறார். முதலாளி அந்த இடத்தில் சமூகம் தந்து, நான் கொடுத்த பணியை நீ சீராக நிறைவு செய்திருக்கிறாய், இதோ இருக்கிறது உன்னுடைய சம்பளத்தை நீ எடுத்துக்கொண்டு சென்று விடு. கண்ணியமானவர்களே, இது வாஜிபான அமல்களுக்குரிய முன்னுதாரணம். ஆனால் அந்த பணியாளன் தன்னுடைய முதலாளி கொடுத்த அந்த வேலையையும் செய்து முடித்த பிற்பாடு மேலதிகமாக அக்யூரேட்டாக அழகாக அவரின் மூலமாக கொடுக்கப்பட்ட வேலைகளை நிவர்த்தி செய்த பிற்பாடு மேலதிகமாக அந்த வேலைகளை அவன் பினிஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல சமூகம் தந்து, நான் உனக்கு இந்த வேலையை கொடுக்கவில்லை, நான் கொடுத்த வேலையை நீ பூர்த்தி செய்திருக்கிறாய், அது மாத்திரமல்லாமல் மேலதிகமாகவும் என்னுடைய இந்த வேலைகளை நீ நிவர்த்தி செய்திருக்கிறாய் என்று கூறும் பொழுது, கண்ணியமானவர்களே, இந்த தருணத்தில் தான் தன்னுடைய முதலாளியினுடைய எஜமானினுடைய நெருக்கத்தையும் அவனுடைய முஹப்பத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் அந்த பணியாளர் அடைந்து கொள்கிறான். அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், முஸ்லிம்களே புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஃபர்தான கடமைகளோடு மாத்திரம் நம் இபாதத்துகளை சுருக்கிக் கொள்ளாமல் மேலதிகமான நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களில் நம்மை ஈடுபடுத்தும் பொழுது படைத்தவன் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தையும் முஹப்பத்தையும் அவனுடைய ரிதாவையும் அடைந்து கொள்ளக்கூடிய விடயமாக இந்த நஃபிலான வணக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பழைய மக்கள்கிட்ட இருந்த அதிகமான பண்பாடுகளை நாம் இழந்திருக்கிறோம். சில பிரதேசங்களையும் சில மஸ்ஜிதுகளையும் சில கிராமப்புறங்களையும் தவிர, அல்லாஹ் அக்பர், இன்று நம்மில் அதிகமானவர்கள் ஃபர்தான அமல்களோடு மாத்திரம் நம்முடைய இபாதத்துகளை நாம் சுருக்கிவிட்டோம். கண்ணியமானவர்களே,
நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள் இருந்து நம்மை தூரமாக்கிக் கொண்டிருக்கிறோம். நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள் இருந்து நம்மை நாம் விரட்டிக் கொண்டிருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள்ல ஒரு விசேடமான ஒரு சஹாபி தான் ரபீஅத் இப்னு கஅபில் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிக் ஹிஸ்டரியில ரபீஆ ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு படிக்கலாம். ரபீஆவுக்கு மனைவி குழந்தைகள் கிடையாது. அவருக்கு தரிப்பதற்கு வீடு வாசல் கூட கிடையாது. அன்றாடம் உண்ணுவதற்கு போதுவான உணவுகளும் கிடையாது. கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபி. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் இரவு நடுநிசை இருக்கும். கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், அன்பு நபியவர்கள் உறங்குவதற்காக வேண்டி சென்று விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரம் உறக்கத்துக்கு பின்னால இரவுடைய வணக்கத்துக்காக வேண்டி, தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வேண்டி நபியவர்கள் எழுந்து வெளியே வருவார்கள். நபியவர்கள் வெளியே வரக்கூடிய தருணம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு விதமான தேவைகள் உண்டாகும். அதில் முதலாவது தேவை நபியவர்களுடைய கபா ஹாஜத்தை நிறைவேற்றக்கூடிய தண்ணீர் தேவை. இரண்டாவது அன்பு நபியவர்களுக்கு வுது செய்வதற்குண்டான தண்ணீருடைய தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நடுநிசை நேரம் வீட்டினுடைய கதவை திறக்கிறார்கள். திறக்கும் பொழுது ரபீஅத் இப்னு கஅபில் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் அன்பு நபிக்கு தண்ணீரை சுமந்த வண்ணமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த மனிதனாக இருந்தாலும், அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், எதிர்பார்க்கப்பட முடியாத ஒரு பணிவிடைய, ஒரு உதவிய ஒருவரின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டு விட்டால் நாம் அளவு கடந்து மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்து விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஅத் இப்னு கஅபில் அஸ்லமி ரலியல்லாஹு இருந்த தண்ணீரை பார்த்தவுடன் நபியவர்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம் ஏற்பட்டதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரபியா சல், என்னிடம் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்காக வேண்டி நான் துஆ செய்கிறேன். கண்ணியமானவர்களே, அன்பு நபியுடைய துஆவினுடைய பிரதிபலிப்பை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தால் அந்த துஆவுக்கு இரண்டாவது ஆப்ஷன் கிடையாது. அந்த துஆ கபூலியத்தாக மாறிவிடும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு துஆ செய்தது போன்று, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல், அனஸ் இப்னு மாலிக்கு துஆ செய்தது போன்று, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ அத்தில் ஹயாத்தா. ரபியா, உங்களுக்கு என்ன வேணும்? யா ரசூலல்லாஹ், எனக்கு வீடு வாசல் இல்ல, துஆ செய்யுங்க. எனக்கு மனைவி குழந்தைகள் இல்ல, துஆ செய்யுங்க. எனக்கு சீரான தொழில் கிடையாது, துஆ செய்யுங்க என்பதாக ரபீஆ ரலியல்லாஹு அவர்கள் கூறவில்லை. யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில சுவனவாசிகள் சுவனத்துக்கு சென்ற பிற்பாடு முராஃபகதக ஃபில் ஜன்னஹ், யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாளையில சுவனத்துக்குள்ளால நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். முராஃபகத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அன்பு நபியவர்கள் ரபியாவினுடைய தேவையை உணர்ந்து மறுபடியும் கேட்டார்கள், அவ கைரதாலிக், ரபியா உங்களுக்கு இதை தவிர வேறு எந்த தேவையும் கிடையாதா? கூறுங்கள், நான் துஆ செய்கிறேன். யா ரசூலல்லாஹ், ஹுவதாக யா ரசூலல்லாஹ், எனக்கு இதை தவிர வேறு எந்த தேவையும் கிடையாது, எனக்கு இதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, இவ்விடத்தில் முஸ்லிம்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரபியா, நான் உங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் சுவனத்தில் என்னோடு உங்களுக்கு இருக்கலாம் என்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. அன்பு நபி அவர்கள் கூறினார்கள், ரபியா இப்னு கஅபில் அஸ்லமியே,
நீ சுவனத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு வேலையை உனக்கு கொடுக்கிறேன், அந்த பணியை அந்த வேலையை நீ நிவர்த்தி செய்துவிடு, இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்வாய். என்ன யா ரசூலல்லாஹ்? ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், நீ உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமாக நஃபிலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் இபாதத்துகளில் நீ ஈடுபடு, இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உனக்கு தருவான். ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அது உன்னுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருக்கலாம், உன்னுடைய துஹாவுடைய தொழுகையாக இருக்கலாம், உன்னுடைய வித்ருடைய தொழுகையாக இருக்கலாம், உன்னுடைய ஃபர்லுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம். ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத். கண்ணியமானவர்களே, அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க இந்த பதில கொடுத்ததுக்கு பின்னால நபி அவர்கள் தன்னுடைய இரவு வணக்கத்துக்காக வேண்டி சென்று விட்டார்கள். ரபீஆ ரலியல்லாஹு அவர்களும் தன்னுடைய இரவு வணக்கத்துக்காக வேண்டி சென்று விட்டார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழே தான் முஹத்திஸூன்கள் பதிவு செய்வார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் நஃபிலான வணக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தும் பொழுது அன்பு நபியினுடைய படைத்தவன் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வது மாத்திரமல்லாமல் அன்பு நபியினுடைய நெருக்கத்தையும் அடைந்து கொள்வதற்குரிய மகா பெரிய சந்தர்ப்பமாக இஸ்லாம் நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நான் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள்ல விசேடமான ஒரு சஹாபி தான் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள். நான் ஏன் விசேடம் என்று கூறுகிறேன் என்றால், அவர் ரசூலுல்லாஹுடைய தோழர் மாத்திரமல்லாமல் மௌலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹுடைய அடிமையாக இருந்த ஒரு சஹாபி. அன்பு நபியினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்து வைத்த ஒரு ஆச்சரியமான சஹாபி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் பாதையில் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய நரேஷன் இது. சுப்ஹானல்லாஹ், ஒரு தாபிஈ, அந்த தாபிஈனுடைய பெயர் ரஹிமஹுல்லாஹ் மஅதான் இப்னு அபி தல்ஹா. சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் நடந்து கொண்டு செல்லும் பொழுது சௌபான் என்று அழைத்து நிறுத்தினார்கள். மஅதான், என்ன சப்ஜெக்ட், நீங்க ஏன் நிப்பாட்டினீங்க? கூறினாங்க, உங்களிடத்தில் விடயத்தை நான் படிக்கணும், ஒரு கேள்வியினிடம் இருக்கிறது, அந்த கேள்விக்குரிய பதில் எனக்கு என்ன கேள்வின்னு கேட்டாங்க. அக்பிர்னி பிஅமலின் அஅமலுஹு, நீங்க அன்பு நபியோடு இருந்த சஹாபி, மௌலா ரசூலில்லாஹ் இருக்கிறீர்கள், அன்பு நபியினுடைய அடிமையாக இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு ஆற்றுத்தாருங்கள், எனக்கு ஒரு இபாதத்தை கற்றுத்தாருங்கள், எனக்கு ஒரு அழகிய செயல்பாட்டை கற்றுத்தாருங்கள், அந்த அமலை நான் செய்து வந்தால் யுத்ஹிலுனி அல்லாஹு பிஹில் ஜன்னா, அந்த அமலின் மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு நேரடியான சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும், அவ்வாறான ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள், பார்ப்போம். கண்ணியமானவர்களே, சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கேள்வியை காதுல எடுத்துட்டு அந்த மஅதான் ரஹ்மஹுல்லாஹுடைய முகத்தை பார்த்தாங்க. பார்த்த சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் தலையை கீழே குனித்து ஃபஸகத, மௌனமாக இருந்து விட்டார்கள், என்ற பதிலையும் கொடுக்கவில்லை. கொஞ்ச நேரம் கடக்கும் பொழுது மஅதான் ரஹ்மஹுல்லாஹ் மறுபடியும் தட்டி கூறினார்கள், சௌபான், என்னுடைய கேள்விக்குரிய பதிலை கூறுங்கள். ஃபஸகத சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் எதுவும் பேசவில்லை, மௌனமாக இருந்து விட்டார்கள். மூன்றாவது வெளுத்தமும் சௌபான் ரலியல்லாஹு பார்த்து கூறினாங்க, சௌபான், நீங்க அன்பு நபியினுடைய தோழராக மௌலாவாக இருக்கிறீங்க, இதனால தான் உங்களிடம் இந்த கேள்வியை நான் கேட்டேன், எனக்கு இதற்குரிய பதில் உங்களுக்கு தர முடியுமா முடியாதா? சுப்ஹானல்லாஹ், சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி மஅதான் ரஹ்மஹுல்லாஹுடைய முகத்தை பார்த்து கூறினாங்க, மஅதான், நீங்கள் என்னிடம் கேட்ட இதே கேள்வியை அன்பு நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சஅல்து அன் ذلك ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே கேள்வியை நான் நேரடியாக அன்பு நபியிடம் கேட்டேன்.
என்ன பதில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க? என்னை பார்த்து கூறினார்கள், நீங்க 5 நேரம் தொழுங்க என்று சொல்லல, ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக கூறவில்லை, நோன்பு பிடியுங்க என்பதாக கூறவில்லை. ஒரு முஸ்லிமான மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ இந்த வாஜிபான விடயங்களை செய்தியாக வேண்டும். என்னை பார்த்து கூறினார்கள், அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத், ஏ சௌபான், அதிகமாக நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபடுங்கள், அதிகமாக சுஜூதுகள் செய்யுங்கள். நீங்கள் சுஜூது செய்யக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ஒவ்வொரு சுஜூதின் மூலமாகவும் இல்லா ரஃபாக்கல்லாஹு பிஹி, உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். ஒவ்வொரு சுஜூதின் மூலமாகவும் உங்களிடம் இருக்கக்கூடிய பாவ கரங்களை அல்லாஹ் குறைத்து விடுவான். அல்லாஹ் அக்பர். சௌபான் ரஜில் அவர்கள் கொடுத்த இந்த பதிலை எடுத்துக்கொண்டு இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் பாதையில் நடக்க ஆரம்பித்தார்கள். நடக்கிறார்கள், நடந்து கொண்டு போகிறார்கள். கண்ணியமானவர்களே, நடந்து கொண்டு போகும் பொழுது மஅதான் ரஹ்மஹுல்லா அவர்கள் இரண்டாவது ஒரு சஹாபியை மீட் பண்றாங்க. இரண்டாவது ஒரு சஹாபியை சந்திக்கிறார்கள். அந்த சஹாபி யாரும் கிடையாது, பிரபல்யமான சஹாபி அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள். அபூ தர்தாவுடைய வரலாறு எடுத்து படித்து பாருங்க கண்ணியமானவர்களே. அபூ தர்தா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மஅதான், எப்படி சுகமா இருக்கிறீங்களா? எங்கட லாங்குவேஜ்ல சொல்லணும்டா சொன்னாங்க. அபூ தர்தா, என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது, அந்த கேள்விக்குரிய பதிலை உங்களுக்கு கூற முடியுமா? அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டாங்க, என்ன கேள்வி? கண்ணியமானவர்களே, அந்த மஅதான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சௌபான் ரலியல்லாஹு அவர்களிடம் எதே கேள்வியை கேட்டாங்களோ அந்த கேள்வியை மறுபடியும் கேட்டார்கள். அபூ தர்தா, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமலின் மூலமாக நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று கூறிய அடுத்த கணம் மஅதான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த வித்தியாசமும் இல்லாமல் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு எவ்வாறு பதில் கூறினார்களோ அதே பதிலை அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இங்கே பாருங்கள் மஅதான், அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக நஃபிலான வணக்கங்களில் தொழுகைகளில் ஈடுபடுங்கள். உங்களோட தஹஜ்ஜுத நீங்க மிஸ் பண்ணவானாம், உங்களோட ஸலாத்து துஹாவை நீங்க தவற விடவானாம், உங்களோட வித்ருடைய தொழுகையை நீங்க மிஸ் பண்ணவானாம். ஃபர்தான தொழுகைக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கக்கூடிய முன்பின் நஃபிலான காரியங்களை நீங்க விட்டுடவானாம். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு முஸ்லிமான மனிதன் நம் கல்வில் நம் கைகளை கரங்களை வைத்து நாம் இந்த ஹதீஸை மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய வாழ்வில் நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது அவன் படைத்தவன் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வது மாத்திரமல்லாமல், அன்பு நபியினுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வது மாத்திரமல்லாமல், மஅரூஃபன் ஃபிஸ் ஸமா, வானலோகத்தில் மலக்குமார்களுக்கு மத்தியில் அந்த நஃபிலான வணக்கங்களை செய்யக்கூடிய மனிதன் பிரபல்யமான மனிதனாக மாறுவது மாத்திரமல்லாமல், சுப்ஹானல்லாஹ், அவன் அமர்ந்து இரு கைகளையும் ஏந்தி துஆ செய்ய ஆரம்பித்தால் அவனுடைய துஆக்கள் உடனடியாக கபூலாகும். படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் அவன் உதவி தேடினால் அந்த உதவி உடனடியாக கபூல் செய்யப்படும். நஃபிலான வணக்கங்களுடைய பெனிஃபிட்ஸ். கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதனிடம் முதலாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி, கண்ணியமானவர்களே, நோன்பை பற்றி அல்ல, ஜகாத்தை பற்றி அல்ல, ஹஜ்ஜுடைய இபாதத்தை பற்றி அல்ல, அவனுடைய சதகாவை பற்றி அல்ல. முதலாவதாக கியாமத்துடைய நாளையில் அவ்வளு மா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, அன்பு நபியினுடைய தெளிவான ஹதீஸ், முதலாக கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதனிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி அவனுடைய ஃபர்தான தொழுகைகளை பற்றி. அந்த ஃபர்தான தொழுகைகளுக்கு முழுமையான பதில அவன் கொடுத்துட்டானண்டா அவனுக்கு இரண்டாவது கட்டமாக நோன்பு ஜகாத்தினுடைய விசாரணை ஆரம்பமாகும். கண்ணியமானவர்களே, தொழுகையுடைய பதில் சீராகாவிட்டால் அவனுக்கு அந்த இடத்திலிருந்து நகர முடியாது. அவனுடைய தொழுகையுடைய ஃபைல் பிரட்டப்படும் பொழுது 5 நேர தொழுகையை சீராக அழகாக தொழுத மனிதனை அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் ரிலீஸ் பண்ணுவான். ஆனா
40 வருடங்கள் ஐவேளை தொழுதிருக்கிறார், 50 வருடங்கள் தொழுதிருக்கிறார், 30 வருடங்கள் 5 நேரம் தொழுகை மிஸ் ஆகியது கிடையாது, மரணம் வரைக்கும் ஐவேளை தொழுகை மிஸ் ஆகியது கிடையாது. அல்லாஹ் கூறுவான், ஏ அடியானே, நீ மரணம் மாத்திரம் ஐவேளை தொழுகையை தொழுத போதிலும் உன்னுடைய தொழுகையில் அதிகமான குறைகளும் தவறுகளும் காணப்படுகிறது. உன்னுடைய தொழுகையில் அதிகமான குறைகளும் தவறுகளும் இருக்கிறது. உனக்கு இந்த இடத்திலிருந்து நகர முடியாது. நீ மரணம் மாத்திரம் பரவான தொழுகைகளை சரியாக நிறைவேற்றிருந்த போதிலும் உனக்கு இந்த இடத்திலிருந்து உன்னுடைய கால் பாதங்களை அசைக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். மலக்குமார்களை பார்த்து கேட்பான், மலக்குமார்களே, ஹல்லி அப்தி மின் தத்தவ்வு, என்னுடைய அடியானுக்கு உலகத்தில் வாழும் பொழுது அவன் நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறானா, முன்பின் சுன்னாக்களை தொழுதிருக்கிறானா, துஹா தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறானா, வித்ர் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறானா, ஸலாத்துல் அவ்வாபீனில் ஈடுபட்டிருக்கிறானா, ஸலாத்துல் இஸ்திகாராவில் ஈடுபட்டிருக்கிறானா பாருங்கள் என்பதாக கூறும் பொழுது மலக்குமார்கள் கூறுவார்கள், இறைவா அதிகமான நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்களே, இவனுடைய ஃபர்தான தொழுகைகளை நஃபிலான வணக்கங்களின் மூலமாக நிரப்புங்கள், நஃபிலான வணக்கங்களின் மூலமாக ஃபில் அப் பண்ணுங்க. கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் நஃபிலான வணக்கங்களுடைய பெனிஃபிட்ஸை புரிந்து கொள்வான். யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் எப்படி மாறி இருக்கிறாங்கண்டா, கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் 5 நேரம் தொழுகைக்கு சமூகம் தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா எங்கட லாங்குவேஜ்ல சொல்லணும்டா, இமாம் சாப் முதலாவது சலாம் கொடுத்து 2வது சலாம் பூர்த்தியாகுவதற்கு முன்னால் கூட நம்மில் அதிகமானவர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியால் நாம் கால் பாதங்களை வைத்து விடுவோம். நம்மில் அதிகமானவர்கள் மஸ்ஜிதுடைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய திக்ருகளும் தஸ்பீஹ்களும் ஔராதுகளையும் நாம் ஓதுவது கிடையாது. அதையும் தாண்டி கண்ணியமானவர்களே, ஃபர்தான தொழுகைகளில் முன்பின் நஃபிலான சுன்னாக்களை நாம் நிறைவேற்றுவது கிடையாது. இன்னைக்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க 5 நேரம் தொழுகிறோம் தான். கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களே, இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவின் பொழுது நான் சுவனத்துக்குள்ளா நுழைந்து கொண்டிருந்தேன். எனக்கு பக்கத்தால் அபூ தல்ஹாவுடைய மனைவி இருந்தால், நான் கொஞ்ச தூரம் நடந்து செல்லும் பொழுது பிரமாண்டமான ஒரு கோட்டையை கண்டேன். அந்த கோட்டைக்கு முன்னால் ஒரு ஹூர்லியின் பெண் இருந்தால். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், ஜிப்ரீல், இந்த ஹூர்லியின் பெண் யாருக்குரியது? யா ரசூலல்லாஹ், இது உமர் இப்னு ஹத்தாபுக்குரியது. நடந்து செல்ல ஆரம்பித்தேன். சுப்ஹானல்லாஹ். நடந்து செல்லும் பொழுது சுவனத்துக்குள்ளால ஒரு காலடி சத்தத்தை நான் கேட்க ஆரம்பிச்சேன். சமிஅத்து ஹஷஃபதன், பாதனைகளுடைய சத்தம். ஜிப்ரீல், இது யாருடைய காதலி சத்தம்? யாருடைய பாதனை சத்தம்? யா ரசூலல்லாஹ், இது பிலால் இப்னு ரபாஹுடைய பாதனை சத்தம். யா ரசூலல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் இருக்கிறாங்க. பர்சனலாக கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால், உங்களோட பர்சனலான அமல் என்ன? யா ரசூலல்லாஹ், ஃபர்தான தொழுகைக்காக வேண்டி நான் வுது செய்து விட்டால் 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுவேன். அன்பு நபி அவர்கள் கூறினார்கள், பிலால், உங்களுடைய 2 ரக்காத் சுன்னாக்களும் உங்களுடைய இந்த அமலின் காரணமாக சுவனத்தில் நடமாடுவதை நான் செவிமடுத்தேன். பிலால், உங்களுடைய காலடி சத்தம் எனக்கு கேட்டது. இந்த 2 நஃபிலான வணக்கங்களின் மூலமாக நீங்கள் சுவனத்துக்கு நுழைந்து விட்டீர்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்களிடம் கேளுங்கள். ஸலாத்துன் நவாஃபில் என்றது அது ஒரு எங்களுடைய நூல்களில் ஒரு மகா பெரிய ஒரு சாப்டர், மிகப்பெரிய ஒரு பாடம். நம் சிறு குழந்தைகளுக்கு, வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் ஃபர்து தொழுகைகளை கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்லாமல் ஸலாத்துன் நவாஃபிலுடைய சாப்டரை படித்துக் கொடுக்க வேண்டும். அல்லாமா இப்னு ஹஜர் ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸலாத்துன் நவாஃபில் என்ற பாடத்தை 2 பகுதிகளாக வகைப்படுத்துகிறார்கள். அதுல முதலாவது பகுதி, சில நஃபிலான சுன்னத்துகள் இருக்குது,
அது ஜமாத்தாகத்தான் நிறைவேற்றப்படணும். பெருநாளுடைய தொழுகைகள், மழை தேடி தொழும் ஸலாத்துல் இஸ்திஸ்கா, சூரிய கிரகணம் சந்திர கிரகத்துடைய தொழுகை ஸலாத்துல் குசூஃப் வல் குசூஃப், இவைகளெல்லாம் ஜமாத்தாக நிறைவேற்றப்பட வேண்டிய சுன்னத்தான அமல்கள். இன்னும் ஒரு பகுதி இருக்குது, ஜமாத் என்பது அதற்கு சுன்னத்து கிடையாது. அது தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருக்கலாம், துஹாவுடைய தொழுகையாக இருக்கலாம், முன்பின் சுன்னாக்களாக இருக்கலாம், வித்ர் தொழுகையாக இருக்கலாம். அவர் தனித்துவமாக நின்று தொழக்கூடிய தனித்துவமான தொழுகைகளாக இந்த தொழுகைகளை இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த அனைத்து விதமான நஃபிலான வணக்கங்களையும் இன்றைய என்னுடைய ஹுதுபாவினுடைய சுருக்கமான ஒரு தூதாக, ஒரு மெசேஜாக நான் முன்வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஆக பெஸ்டான நஃபிலான வணக்கம் என்ன தெரியுமா? முதலிடத்தில் இருக்கக்கூடிய சுன்னத்தான வணக்கம் என்ன தெரியுமா? எங்களுடைய ஸலாத்து துஹா அல்ல, எங்களுடைய வித்ர் அல்ல, எங்களுடைய தஹஜ்ஜுத் அல்ல. முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அஃதலுன் நவாஃபில், அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹுல் முஹத்தப் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். அதுதான் ஒரு முஸ்லிமான மனிதன் ஐவேளை தொழுகைய அவன் முன்னோக்கும் பொழுது அந்த ஐவேளை தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்பின் சுன்னாக்கள் இருக்கிறதல்லவா, இது தான் அனைத்து விதமான நஃபிலான வணக்கங்களையும் ஆக பெஸ்டான வணக்கம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் தெல்ல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதை சமரைஸ் பண்ணி சொல்லணும்டா, ஒரு காமனான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது ஸஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் இருக்கிறான், ஐவேளை தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அவன் காலையில சுபஹுடைய நேரத்தில் இருந்து இரவுடைய இஷாவுடைய நேரம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஸல்லா சின்தை அஷ்ரஸ ரக்அத்தன் புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah. ஒரு நாளைக்கு யார் முன்பின் சுன்னாக்கல்ல 12 ரக்காத்துகளை தொழுகிறாரோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அதை தெளிவாக கூறும் பொழுது புஹருக்கு முன்னால 4 ரக்காத், புஹருக்கு பின்னால 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத், சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத், மொத்தமாக 12 ரக்காத்துகள் இருக்கின்றன. இந்த 12 ரக்காத்துகளையும் எந்த முஸ்லிமான மனிதன் தவறாமல் செய்து வருகிறானோ ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்ற ஹதீஸை அன்பு நபியவர்கள் தெளிவாக கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ நரேட்டிங் பண்ணக்கூடியது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ நான் அன்பு நபி கிட்ட நான் கேட்டேன், என்னுடைய மௌத்து மட்டும் இந்த ஹதீஸ நான் மிஸ் பண்ணல, மௌத்து மட்டும் இந்த ஹதீஸ நான் மிஸ் பண்ணல. உம்மு ஹபீபா கிட்ட இருந்த ஹதீஸ இன்னும் ஒரு ராவி கற்றுக்கொள்கிறார். அவருடைய பேர் அம்பஸா ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் கூறுகிறார்கள், நான் உம்மு ஹபீபாவிடம் இந்த ஹதீஸை கற்ற நாள் முதல் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஹதீஸ் எனக்கு தவறியது கிடையாது. அம்பஸா ரஹிமஹுல்லாஹ்விடம் இருந்து அம்ர் இப்னு அவுஸ் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸை கற்றுக்கொள்கிறார்கள். அம்ர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் இவரிடம் இருந்து இந்த ஹதீஸை கற்றுக்கொண்ட நாள் முதல் அல்லாஹ் சத்தியமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தினமாவது இந்த 12 ரக்காத்துகளை நான் தவறிவிட்டது கிடையாது. இறுதியாக நுஅமான் இப்னு சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை நான் அம்ருக்கிட்ட இருந்து படித்தேன். அம்ருக்கிட்ட படித்த நாள் முதல் என்னுடைய வாழ்வில் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த 12 ரக்காத்துகளை நான் தவறிவிட்டது கிடையாது. ஃபமா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன. அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ் இது ஒரு காமனான ஹதீஸாக இருந்த போதிலும் இந்த இடத்துல தான் நாங்க உலமாக்கள்கிட்ட கேட்டாங்க, தெளிவுபடுத்துவாங்க. முன்பின் சுன்னாக்களை ஃபுகஹாக்கள் அடிப்படையான 2 பகுதிகளாக வகைப்படுத்துகிறார்கள். மேலே கூறப்பட்ட ஹதீஸ் ஒரு பொதுவான ஹதீஸ், ஆனால் இந்த பகுதி என்பது மிக முக்கியமானது.
மேலும் அடிப்படையான 2 பகுதிகளாக வகைப்படுத்துகிறார்கள். அதில் முதலாவது பகுதி முஅக்கதான சுன்னாக்கள், இரண்டாவது பகுதி கைரு முஅக்கதான சுன்னாக்கள். முஅக்கதான சுன்னா என்றா வாழ்க்கையில நண்பு நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த முஅக்கதான சுன்னத்தை விட்டது கிடையாது. மொத்தமாக 10 ரக்காத்துகள் இருக்கின்றன. புஹருக்கு முன்னால் 2 ரக்காத், புஹருக்கு பின்னால் 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத், சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத். இந்த 10 ரக்காத்துகளையும் அது சஹாபாக்களாக இருக்கலாம், ஸலஃபு ஸாலிஹீன்களாக இருக்கலாம், அன்பு நபியாக இருக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த 10 முஅக்கதான சுன்னாக்களை ஃபர்வான முன்பின் சுன்னாக்களில் அது தவறிவிட்டது கிடையாது. இதுல ஆக முக்கியம் சுபஹுக்கு முன்னால தொழப்படக்கூடிய 2 சுன்னத்துகள். கண்ணியமானவர்களே, அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்துடைய சந்தர்ப்பத்தில் கூட சுபஹுக்கு முன்னால தொழப்படக்கூடிய 2 ரக்காத் சுன்னத்தை நபி அவங்க மிஸ் பண்ணியது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அஷத்து தஆஹுதன், அன்பு நபி அவர்கள் சுபஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 சுன்னாக்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் மிஸ் பண்ணியது கிடையாது. இந்த 10 ரக்காத்திலையும் ஆக முக்கியம் வாய்ந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் கியா பண்ணின 2 ரக்காத் தான் சுபஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துகள். கண்ணியமானவர்களே, கைரு முஅக்கதா, நம் குழந்தைகளுக்கு இதனை மனனம் செய்ய வைப்போம். அது சில சந்தர்ப்பங்களில் விடலாம். அது 10 ரக்காத் இல்லாம இன்னும் 12 ரக்காத்துகள் இருக்கின்றன. புஹருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்தோட இன்னும் ஒரு 2 ரக்காத்தை சேர்த்தோம் என்றால் 4 ரக்காத். புஹருக்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்தோட இன்னும் ஒரு 2 ரக்காத்தை சேர்த்தோம் என்றால் 4 ரக்காத். அன்பு நபியுடைய ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், எந்த மனிதன் புஹருக்கு முன்னால 4 ரக்காத்தையும் புஹருக்கு பின்னால 4 ரக்காத்தையும் தொழுது வருகிறானோ ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அவனுடைய உடலை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கிடுவான். அல்லாஹ் அக்பர். எங்களுக்கு இது செய்யறது கஷ்டம் இல்லை. அன்புக்குரியவர்களே, அசருக்கு முன்னால முஅக்கதான சுன்னாக்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அசர் தொழுகைக்கு முன்னால யாரு 4 ரக்காத் சுன்னத் தொழுறாங்களோ ரஹிமல்லாஹு இம்ரஅன் ஸல்லா அர்பஅன், அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும். கண்ணியமானவர்களே, மக்ரிபுக்கு முன்னால முஅக்கதான சுன்னா கிடையாது. அது ஒரு ஷார்ட் டைம். சஹாபாக்கள் மக்ரிபுடைய அதானுடைய சத்தம் கேட்டுவிட்டால் அவசரமாக மஸ்ஜிதுக்கு சமூகம் தந்து அல்லது வீட்டில் இருந்து கொண்டு அந்த 2 ரக்காத் தொழுகையை அவசரமாக தொழுது முடிப்பார்கள். இப்ததரு. இஷாவுக்கு முன்னால முஅக்கதான சுன்னா கிடையாது. கைரு முஅக்கதான 2 சுன்னாக்கள் இருக்கிறது. மொத்தமாக கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு 22 யூனிட்ஸ் ஆஃப் ஸலாஹ், 22 ரக்காத்துகள் நஃபிலான முன்பின் சுன்னாக்கள் இருக்கிறது. இந்த நஃபிலான சுன்னாக்களை நம் வாழ்வில் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் என்றால் இதனுடைய பிரதிபலிப்பை வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, நான் ஒரு கடைசியாக ஒரு மெசேஜை நான் முன் வச்சுக் கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ஃபர்தான அதான நாங்க கேட்ட உடனே தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு விரைந்து வருகிறோம். ஃபர்தான தொழுகையை ஒரு ஆண் மஸ்ஜிதில் நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய சிறப்புகளை புரிந்து வைத்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஆனா இன்றைக்கு நாங்க அதிகமானவங்க மறந்த ஒரு பகுதி தான், நஃபிலான சுன்னாக்களை நாங்க வீட்டுல தொழணும். இது ஆகப்பெரிய நஃபிலான வணக்கங்கள் மிக முக்கியமான பகுதி என்ற விடயத்தை நம்மில் அதிகமானவர்கள் நாம் மறந்துட்டோம். கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களே, உங்களுடைய நஃபிலான வணக்கங்களை நீங்கள் அதிகமாக வீட்டில் தொழுது கொள்ளுங்கள். புஹருடைய முழு சுன்னத்தை வீட்டில் தொழுதுவிட்டு மஸ்ஜிதுக்கு வாருங்கள். புஹருடைய பின் சுன்னத்தை வீட்டில் தொழுவுங்கள். தஹஜ்ஜுதை வீட்டில் தொழுங்க. ஸலாத்து துஹாவை வீட்டில் தொழுங்கள்.